ஏய் எந்திரா டேய். எந்திரா டேய். எந்திரா டேய். எந்திரா டேய். எந்திரா டேய். டேய் டைம் ஆச்சுடா எந்திரா டேய். டேய் டேய் அவன் போன் டைம்ல போன் வந்துருப்பாடா. டேய் அவன போய் கூட்டு வாடா. டேய் போய் கூட்டு வா. டேய் இதா அண்ணே அந்த தரல எங்க கூட்டு வரல. டேய் டைம்ல போன் வா. டேய் டேய் 8 மணிக்கு என்னடா பண்றீங்க? டேய் என்ன பூஜை பண்றியா? வாடா டேய். டேய் வாடா 8 ஆச்சு டைம் போனுடா. Square plus a square plus 2ab. நீ சொல்லு. அதான் கேட்டாலும் தெரியல நீ என்னதான் சொல்ல போற போறல. Hey, ini tuh ada transport apa ya? Mari. Hey boys, come on. We part of the job of the service. Exam அதான் எல்லாரும் இண்டஸ்ட்ரியல் திடீர்னு என்ன சார் சொல்றாரு வெளியே போய் ப்ளம்பர் கிட்ட வந்துருக்காரு. ஏன் ஏன் ஏன்னா கொஸ்டின் இப்போ லீக் ஆயிடுச்சான்.
ஆமா ஒரு பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் படிக்கிறார். வாடா டேய் சரி வரேன் வரேன். டேய் வாடா வா. ஆமா. டேய் அந்த போனுக்கு வாய் இல்ல அழுகுடா டேய். வாடா டேய் ஏன்டா நம்ம வெயிட் பண்ற? டேய் டேய் எங்க விட்டு போங்கடா ஏன்டா? அதெல்லாம் இருந்த டைவர்ஸ் ஆயிட்டு சேவ போன கண்டுபிடிச்சா அவனுக்கு யூஸ் பண்ண மாட்டான். டேய் வாடா. வாடா வரலடா. ஆனா டேய் வாடா டேய் வா. அடே படிக்கட்டே வேண்டாம் உனக்கு என்னடா வாடா ஆயிடுச்சு. போன் தான் வாடா வா. வரலடா விட்டு போங்கடா. டேய் வாடா இருக்க முடியாதடா. கூட்டி பேசு. போடா. போடா. ஏன் எல்லாரும் இங்க இருக்கீங்க? இல்ல ஒரு எத்தனை நாள் டீக்கலாம் தம்பி? அதுக்கு என்ன ஆச்சுன்னா என்ன தேர்தல் இருக்கு? அதான் அந்த போன காலமா போன காணுமா? போன காலம் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணாம கேள்விப்பீங்க. அதான் பண்ணா ஏன்னா ஒரு சார் இன்னும் போன் பண்ணிட்டு அவங்க அம்மா மாற்றி மதி போலன்னு இருந்தது. அவங்க ரீட் தலைவர் டாக்டர் பண்ணிட்டீங்களா? ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எக்கா என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்கடா. அவசரம் நான் எடுத்து பேசுடா. நான் பேசுறேன். நான் சொல்லிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு பேசிக்கிறேங்கிற. என்ன பண்ணிட்டு போ. மாமா நீங்க வேவாதல்ல பாத்துறோம். வீட்டுல தம்பி அன்னைக்கு வீட்டுல போன் போய் கேட்டேன்.
அவங்கலாம் வெளியே போயிருந்தா டேய். என்னடா இப்ப நச நசம் கத்திட்டு இருக்கிற? டேய் போனே வேணா வாங்க போடாடி. எப்படிண்ணா எடுத்தீங்க அவருக்கு போனேன்? லேப் எக்ஸாம் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? தம்பி எக்ஸாம் எழுத போறீங்க இந்த எலக்ட்ரானிக் ஸ்கூல்ல போனு இந்த வாலெட்டு வீட்டுக்கு எடுத்து தேவையான இந்த டப்பால போட்டு போறோம். அது போன காணும். இதெல்லாம் வச்சு போன் நான் வச்சேன் ஏன்னு கேட்டா எல்லாரும் போன் இருக்கு உன் போன் தான் ஏன்னு கேட்டா நான் போடுறேன். சார் இந்த சார் வச்சிருக்கலாம் ஞாபகம் இருக்கு சார். யாரும் எடுத்துட்டு போற போன் போய் கேள்ற அடைய போடா. ராஜி போலாம். டேய் அன்னைக்கு போன் எங்க போயிடுச்சு? போன் இருக்கா? இல்லடா போன டேய் வாடா. போன் தானே போனுச்சு. நம்ம வெத்த வச்சு அப்பா அம்மா போன மாதிரி அளவுக்கு உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்த. வாடா போலாம். நீ வாடா போலாம். டேய் வாடா போலாம் வாடா. ஏன் பக்கம் கொண்டாடி போடணும் மாதிரி உட்காந்துருக்க மூலையில. வாடா. ஏய் போடா. நீ வேணா விளையாடுக்கு சாப்பிட வா. ஆளுக்கு மூவி செய்யலாம் வர கிடைச்சா ஃபீல் பண்ணிருக்காங்க. இவங்கெல்லாம் தெரியாதுடா. எதிர்க்கு இடமே இல்லடா. அது தேடிக்கலாம் நம்ம காலேஜ் போய் சரி விட்றா. அதுக்குலாம் அதுக்கு ஃபீல் பண்ற. கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியா இருந்துட்டு அப்புறம் நாளைக்கு தேடிக்கலாம்ண்ணா. ஃபீல் பண்ணாத விடு. சரி பாரு நாளைக்கு பார்க்கலாம். நீ நம்ம சொல்லிட்டா கடலே ஏன் உட்காரு தெரியுமா? ராமனுஜம் ஏன் கேள போட்டா நீ கேள குமார நீ கேள. டேய் எப்போ வாய்ப்புங்களா நீங்க பாரத நீ யார் கேள? ஏன்னா இனிப்பாடுறா ஈ வச்சுக்கணும். தலைவர் ராசியம் நான் போனே யூஸ் பண்ணி வந்துருக்கேன். சரா டயர்டாக தூங்கிட்டா
நேத்து ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு? ஒண்ணுமே பண்ணல. டேய், என்ன பண்றீங்க? டேய், என்ன பண்றீங்க? என்னடா பண்றீங்க? டேய், நானே வரனா? நங்கூரமா இறங்குற இழிவு மலையை ஏக்குற எம்மாடி எம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். டைம் ஆயிடுச்சா? அதனால அவன் நம்ம இருக்கிறான், இன்னைக்கு நம்மளாவே இருக்கிறான். அதுதானே நான் தான் இது பண்ணேன். போமா ஃபோன் கிடைக்காம போயிருமாடா? நீங்க வீட்டுக்கு வர தெரியாதுடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போன் தானே அது கிடைச்சுங்களா? வீட்டு இருக்கவங்கள தேடி போதான் கிடைக்கல. என்ன பண்றது? பாரத் வீட்டுல சொல்லிட்டியா? இல்லடா, வீட்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டம். செய்யலடா. வீட்டுக்கு வந்திருந்தா ரொம்ப பிரச்சனை இருக்கா? நாள் வச்சு வாங்கிக்கலாம். சரி முடிக்காது நினைச்சுக்கிற வீட்டுக்கு போன் பேசுறதுனா பேசிக்கோங்க, யூஸ் பண்றதா யூஸ் பண்ணு. இந்த மாதிரி இருக்கிறது கிடைச்சிடும். கம்ஃபர்டபுள். அது என்ன கம்ஃபர்டபுள் கேட்கறாங்களா? நேற்றுலாம் நல்லா தானே இருந்தேன், இன்னும் என்னடா பாத்துக்கலாம். நம்பர்லாம் பாரு, எத்தனை அறிவு வச்சு அவன் படிப்பா தட்டிக்கிறான். அவன் இங்கே என்ன ஃபீல் பண்ணிக்கிற? மூணு அபியாஸ் ஃபீல் பண்றானா பாரு. டேய், அவன் செமஸ்டர் தொலைஞ்சவன புக்க காணாம தேடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு தான் போனை காணாம இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. படுத்து தூங்குற வேலையை பாடுறா போனா. அவன் சொன்ன கேளுடா. எங்கடா இருந்துச்சு? நாங்க தானே வச்சிருந்தோம். நீங்க தான் வச்சிருந்தீங்களா? ஏன்டா எடுத்தீங்க? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன்னு தெரியாம சார். சரி, ஏன் எடுத்தீங்க? நீங்க எந்திரிக்கும் போது போன் தான் போட்டுறேன், தூங்கும் போது 3-4 மணிக்கு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பாத்ரூம் போது போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிடும் போது போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், காலேஜ் படிக்கணும்னு பார்த்தா அப்பயும் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி படிப்ப இல்லை எங்கேயாவது பேசு அப்படின்னு பார்க்காம அதுவும் பண்ண மாட்டேங்கிறேன். ஒன்றும் வாழ்க்கை பேசிட்டு இருக்க, இல்லை ரீல்ஸ் பார்க்கறது போன் வச்சுட்டு இருக்கேன். நீ எங்க நாங்களும் அது பேசினா கூட நீ பேச மாட்டேங்கிறேன். நீங்க சாப்பிட கூட போன் தான் முக்கியமா வச்சுல. சரி, எல்லாம் தப்பு என் மேலே தான்டா. என் ஃபோன் நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்டா லூஸ் மாதிரி பண்ற? போன் யூஸ் பண்றதே உனக்கு தப்புன்னு சொல்லல, போன் யூஸ் பண்ற விதம் தான் தப்புன்னு சொல்லிட்டு. அப்படியேடா நான் தப்பா யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீ டைம்ல ரீல்ஸ் பார்க்குறேன், அப்புறம் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? டேய், நீ எப்பயாவது ரீல்ஸ் பார்க்குறதையோ இல்லை எப்பயாவது உங்க ஆள்கிட்ட பேசுறதோ நாங்கள் தப்புன்னு சொல்ல. ஆனா நீ எப்பயுமே அதான் பண்ற, அதை தான் நாங்கள் தப்புன்னு சொல்றோம். சரி, நான் இனிமேல் ஃபோனே யூஸ் பண்ணாடா, நீ விட்டுருங்க. இப்போ பெருக்கிட்டே டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். இப்போ
ஃபோனில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அத்தனை நல்ல விஷயங்களும் நாம யூஸ் பண்ணுறது தான் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜில் ஸ்டாஃப் வந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்குறாங்க. நான் ஒவ்வொரு டைமே நான் தான் எடுத்து சொல்கிறேன். அது எப்படின்னு தெரியுமா? வெறும் அவர் சொல்கிறத மட்டும் நான் படிச்சுட்டு அதுலேருந்து மட்டும் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காத. அவர் நடத்துகிறாரு அந்த டாபிக்ஸ்லாம், அதை நம்ம அப்படியே ரூமுக்கு வந்து அந்த டாபிக்ஸ் நம்ம அப்படியே நான் ஃபோனில் போட்டு பார்த்து அவர் நடத்துனது இல்லாமல் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். அது மூலியமாக தான் வந்து அவர் கேட்கும் போதெல்லாம் நான் டக்கு டக்குன்னு என் சான்ஸ் சொல்கிறேன். நீ கூட டக்கு டக்குன்னு பின்னாடி வந்து கிளாஸ் ஆட்டுறீங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே இப்படி நான் வந்து ஃபோனில் போட்டு பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறேன். படிப்படி நான் சொல்ல இந்த மாதிரி பயனடைஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். ஏன் யோசிச்சு பாரு, இத்தனை நாளாக நம்ம இப்படி விளையாண்டு விட்டுக்கா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஜாலியாக இருக்கும். சரி நார்மல் காட்டாங்க. சரி ஒரு முறை என்ன பாரம்மா சரி அம்மா ஃபோன் பண்ண பேசிட்டு இருக்கா? ஹலோ எப்படிமா இருக்க? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? வாடா போலாம். சரி என்ன பண்ண சரியில்லை, வாங்க எடுத்துவோம். சரி பாய், கல்யாணத்துக்கு நம்ம போகலாம். அங்கே போகலாம். டேய் என்னடா பண்றது நீங்க? இல்லாட போல பசங்க போட நீ என்னாச்சு? டேய் பசங்க சொல்லிட்டாங்கடா, சொல்றா இதெல்லாம் சும்மாடா. இதெல்லாம் 3000 தான் நானும் கடந்து வந்திருக்கேன். நம்ம அப்பா அம்மா பாரு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நம்மள. இந்த வயசு நமக்கு தேவையா? நானும் மாதிரி பார்த்துட்டு தான் உன்னை இந்த மாதிரியா வெள்ளாடப்பா ஃபோன் பார்ப்பா, பசங்களை பேச மாட்டேன், விளையாட்டா படிக்க மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குறேன், நல்லா படிக்கிற, பேசுகிற, பசங்களை பேசுகிறேன், அந்த நேச்சுரலாக இருக்கிற ஒரு நாளில் திடீர்னு இப்போ பார்த்தா ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டாப் ஆகிட்டேன். புரியுது சார், இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏய் இது வாடா, இந்த பசங்க கூட தான் தெரியல, வாடா வாடா. அவனுக்கு கஷ்டம் இல்லாத நினைக்கிறேன். அதெல்லாம் மறந்து தான் விளையாடுறாங்க பசங்க சேர்ந்துட்டு. நம்ம பிள்ளைய வச்சுருந்தாலும் கஷ்டம், மற்ற மாதிரி பேசும்போது அதெல்லாம் மறந்து அந்த என்ஜாய்மெண்ட் வரும்டா. வா விளையாடலாம், வா. வாண்டிங்களா ஜாலியா தான் பேசிங்க. சாரை பார்த்தா? ஆமா, நாங்க போகும்போது சார் வந்தாரு. எங்க கேட்டாரு என்ன சொல்றது, பார்த்து பேசணும். அப்படி என்ன சொல்றது? இப்போதான் லைஃப்ல என்ன தேவை தேவையில்லைன்னு கொஞ்சம் நேரமாக சொல்லிட்டேன். சொல்லு. செல்லும் பாதையோ வெகு தூரம், செல்லம் எதற்கு